நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கோவையில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் வேஷ்டி சேலை அணிந்து வந்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். நலிந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்தவும் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கத்துடனும் கைத்தறி ஆடைகளை வாங்கி பயன்படுத்துமாறு கோஆப்டெக்ஸ் இயக்குநர் சகாயம் வேண்டுகோள் விடுத்தார். இந்த அழைப்பை ஏற்கும் வகையில் கோவை மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகளில் பாரம்பரியமிக்க கதர் வேஷ்டிகள் மற்றும் கைத்தறி புடவைகளை அணிந்து மாணவ மாணவியர் பொங்கல் விழா கொண்டாடினர். தமிழக பாரம்பரியத்தை மாணவர்கள் நினைவில் கொள்ளும் விதமாக கிராமத்து பின்னணியில் சாணம் தெளித்து கோலம் போட்டு அதில் செங்கல் வைத்து தீ மூட்டி வண்ணம் பூசப்பட்ட பானையில் அரிசி வெல்லம் பால் இட்டு பொங்கல் வைத்தனர். கிளி ஜோசியம், கரும்பு ஜூஸ், பஞ்சு மிட்டாய் கடை என குட்டி சந்தையையும் உருவாக்கியதோடு தற்காலிகமாக கோஆப்டெக்ஸ் கதர் விற்பனையும் நடன நிகழ்ச்சியும் நடந்தது. அத்துடன் கோலப்போட்டி, பானைகளில் வண்ணம் தீட்டும் போட்டி என பல்வேறு போட்டிகளிலும் மாணவ மாணவியர் அசத்தினர். இன்றைய தினம் இந்த பொங்கல் நிகழ்ச்சி, பொங்கல் விழாவானது அவர்களே அனைவரும் நலிந்து வருகின்ற நூல் விற்பனையாளர்களுக்காக திரு சகாயம் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இங்கு நாங்கள் வேட்டி தினம் கொண்டாடி வருகின்றோம். வேட்டி தினம் என்பது தமிழர்களுடைய அடையாளம், தமிழர்களுடைய பண்பாட்டின் வெளிப்பாடுதான் இந்த வேட்டிகளை அணிவது. இதை மாணவர்கள் மத்தியிலேயும் இளைய தலைமுறை மக்களுக்கும் இதை எடுத்து செல்வதற்காக இந்த பிஎஸ்ஜி மேலாண்மை நிறுவனம் இந்த ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நெசவாளர்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்தோடு இன்னைக்கு கைத்தறியால செய்த வேட்டிகளை நாங்க கட்டியிருக்கோம். இன்னைக்கு எல்லாருமே எங்க கல்லூரி மாணவர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னாக்க வேஷ்டி கட்டியிருக்காங்க. கைத்தறியால் செய்த அந்த கோஆப்டெக்ஸ் அப்படி அவங்களோட இதை கட்டியிருக்கோம். நாங்க மட்டும் இல்ல, மாணவிகள் பாத்தீங்கன்னாக்க கைத்தறியால செய்த புடவைகள் அனைவரும் இன்னைக்கு வாங்கி எல்லாருமே கட்டி இன்னைக்கு பின்னாடி பாத்தீங்கன்னாக்க எல்லாரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இது எங்கனால மாணவர்களா எங்கனால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அவங்க எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டோட கலாச்சாரம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இங்க பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம். பானையில பொங்கல் வைக்கிறோம். எப்படி கிராமத்துல எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய போட்டிகள் வச்சிருக்காங்க. ரங்கோலி போட்டி, பொங்கல் வைக்கிற போட்டி, பானை எப்படி டெக்கரேட் பண்றது அப்படிங்கிற போட்டி, இது எல்லாமே இருக்கு. தமிழ்நாட்டோட கலாச்சாரம் எல்லாத்துக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டுல என்னென்ன ரெப்ரசென்ட் பண்றாங்க, கிளி ஜோசியம், பதநீர், அப்புறம் தப்பாட்டம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இங்க நடந்துகிட்டு இருக்கு. தமிழ் கல்ச்சர் எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணும்னு சொல்றதுக்காக பொங்கல் இங்க செலிப்ரேட் பண்றோம். மிச்சது இல்லாம ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் வீட்டுக்கு போய் பொங்கல் செலிப்ரேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நாங்க என்ன பண்றோம்னா இங்கே வீடு மாதிரி எல்லா ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் இங்க பண்றோம். பாரம்பரிய விழாவான பொங்கல் விழா மதம், மொழி கடந்து மனித நேயத்துடன் நெசவாளர்களுக்கு உதவும் வகையில் கொண்டாடப்பட்டது. இந்த விழா மறக்க முடியாத மகிழ்ச்சியான தினம் என்று மாணவர்கள் பெருமிதம் அடைந்தனர்.